நமஸ்கார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நியூ இந்தியாவின் ஆஷா கிரண் ஹெல்த் பாலிசி. இது பெண் குழந்தைகள் மட்டும் இருக்கிற பேரண்ட்ஸுக்காக டிஸ்கவுண்டோட அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு பாலிசி. ஒரே கண்டிஷன், அவங்களுக்கு ரெண்டுமே பெண் குழந்தையாக தான் இருக்கணும். 2 குழந்தைகள் தான் அலௌடு, டிபெண்ட்டாக இருக்கணும். சரி, அதுக்கப்புறம் ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, நியூ இந்தியாவிலே உள்ள வேற ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி நம்ம இந்த பாலிசி நம்பரை சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோடது ரெஜிஸ்டர் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரிஜினல் பாலிசியும் அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க, ஹெல்த் கார்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஹெல்த் கார்டையும் ஆஸ்பத்திரியில் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே ஆஸ்பத்திரியும் அந்த டிபிஐயும் தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் செட்டில் பண்ணிடுவாங்க. நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் நம்மளுடைய வேலை. அதே மாதிரி இதுலேயும் கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி அவைலபிள். இதில் பாலிசி இதில் எடுக்கும்போது ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் ப்ரீமியம் 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட் 1%. ஒரு நாளைக்கு நான் சொல்கிறது 1% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட். ரூம் ரெண்ட்டு 1% அலோவ் பண்ணுவாங்க. ஐசியூ ரேட் 2% கொடுப்பாங்க. ஆம்புலன்ஸ் சார்ஜ் 1% கொடுப்பாங்க. இதோட இதில் பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசியில் உள்ள பெனிஃபிட் எல்லாமே இதில் கவர் ஆகும். ஆக்சிடென்ட்ல உயிர் போயிருது அப்படின்னாக்க 100% ஆஃப் த சம் அஷ்யூர்டு எடுத்துக்கலாம். 2 பேருக்குமே, அதாவது ப்ரப்போசர் அண்ட் ஹிஸ் ஸ்பவுஸ் 2 பேருமே நடந்துடுறாங்க அப்படின்னா 200% ஆஃப் த சம் அஷ்யூர்டு கொடுப்பாங்க. விபத்தில் உயிர் போகலை, ஆனால் 2 ஆர்கன் இழந்துடுறாங்க அப்படின்னாலும் 100% சம் அஷ்யூர்டு அலௌடு. ஒரு ஆர்கன் மட்டும் இருந்தால் 50% ஆஃப் த சம் அஷ்யூர்டு அலௌடு. அதே மாதிரி நீங்கள் ஆயுர்வேதிக் எடுத்துக்கலாம், யுனானி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். கேட்ராட் அலௌடு. 1% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட், 10% ஆஃப் த சம் அஷ்யூர்டு கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 50,000 ரூபாய் அலோவ் பண்ணுவாங்க ஒரு கண்டுக்கு. ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீட் அலௌடு, ஆனால் வெயிட்டிங் பீரியட் 48 மாதம். சாதாரணமாக வெயிட்டிங் பீரியட் 6 மாதம். ஆக்சிடென்ட்டாக இருந்தால் நோ வெயிட்டிங் பீரியட். இந்த இதுக்கு ட்ரீட்மெண்ட் நீங்கள் இந்தியாவில் உள்ளதான் எடுத்துக்க முடியும். அந்த இந்தியாவிலேயே 3 ஜோன், ஃபர்ஸ்ட் ஜோன், செகண்ட் ஜோன், தேர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி டெல்லி, மும்பை அது 2 ஃபர்ஸ்ட் ஜோன். மற்றபடி ஆல் கேபிட்டல்ஸ் ஆஃப் அதாவது தமிழ்நாடு, சென்னை,